ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இந்தியாவில் பார்த்தா குட் ஆஃப்டர்நூன். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, குவைட்டில் விசிட் விசா ஓப்பன் ஆகிடுச்சு. விசிட் விசா உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறவங்களோட சேலரி 400 இருக்கணும். இப்போ உங்களோட ஒய்ஃப்க்கு, அவங்களோட குழந்தைங்களுக்கு, அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு இஷ்யூ பண்ணுறதா இருந்தால் 500லேருந்து 400க்குள்ளே சேலரி இருந்தால் போதும். இதுவே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இஷ்யூ பண்ணுறதா இருந்தால், ஸ்பான்சர் பண்ணுறதா இருந்தால் அவங்களோட மினிமம் சேலரி 800 KD இருந்தே ஆகணும். டூரிஸ்ட் விசாவும் ஓப்பன் ஆகிடுச்சு. உங்களுக்கு தேவைன்னா பக்கத்தில் இருக்கிற எம்பசி, இந்தியன் எம்பசியில் போய் குவைத் விசா பற்றி செக் பண்ணிவிட்டு டூரிஸ்ட் விசாவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இனிமேல் யாரும் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே ஓப்பன் ஆகிடுச்சு. பட் சேலரி கேட்டகரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக தான் இருக்குது. அது எல்லாமே கவர்மெண்ட் பிளான் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ விசாவோட வேலிடிட்டி 1 month தான் கொடுத்துக்கிறாங்க. விசிட் விசாவோட வேலிடிட்டி ஒன்லி 1 month. அந்த 1 monthக்கு ஒரு பர்டிகுலர் சார்ஜஸ் அவங்க போட்டுப்பாங்க. அதே மாதிரி பர்டிகுலர் ஏர்லைன்ஸில் தான் நீங்கள் கூட்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு இதுவும் போட்டுக்கிறாங்க, என்னோட அக்ரிமெண்ட். அது என்னென்னு எனக்கு தெரியல, செக் பண்ணி அடுத்த வீடியோவில் கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ மினிமம் சேலரி 400 இருந்தால் ஒய்ஃபை கூட்டு வரலாம், மினிமம் சேலரி 800 இருந்தால் ஃப்ரெண்ட்ஸை கூட்டு வரலாம். யாரை கூட்டு வரலாம் நீங்களே பிளான்